செய்தியை பார்த்து வருகிறோம். அடுத்த 4 நாட்களில் வடகிழக்கு வங்காள விரிகுடாவின் சில பகுதிகளிலும் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இதனால் மழை தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த 4 தினங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் மத்திய வங்காள விரிகுடாவின் சில பகுதிகளிலும் வடகிழக்கு வங்காள விரிகுடாவின் சில பகுதிகளிலும் அடுத்த 4 நாட்கள்ல காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகலாம் என தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. அடுத்த 4 நாட்களில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக தமிழகத்தை பொறுத்தவரை இன்று முதல் அடுத்த 4 நாட்களுக்கும் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தர்மபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தென்மேற்கு பருவமழை என்பது தெற்கு அரபிக்கடல் மாலத்தீவுகள் மற்றும் ஒரு சில பகுதிகளிலும் தெற்கு வங்காள விரிகுடாவின் ஒரு சில பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை என்பது தற்போது முன்னேறுவதற்கான சாதகமான சூழல் என்பது நிலவு வருகிறது. இந்த நிலையில் அடுத்த 4 நாட்கள்ல வங்காள விரிகுடாவை பகுதியை பொறுத்தவரை காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாவதற்கான சூழ்நிலைகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிய நிலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கான சூழல்கள் என்பது இருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா.